கூகுளில் LMS.TNSED அப்படின்னு சர்ச் பண்ணிட்டோன்னா வரக்கூடிய ஆப்ஷனில் இங்கே TNLMS அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா எம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மூடலோட இது கொடுத்ததுனால எம் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கும். இந்த TNLMS அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்டினுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் கொடுத்துடணும். இப்போ ஸ்டூடெண்ட்டினுடைய நேம் இங்கே இருக்கும். கீழே மனநலம் மற்றும் வாழ்வியல் திறன் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். இதில் காட் இட் அப்படின்னு கொடுத்துட்டு முதல்ல இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணுங்கள். பேஸ் லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடியதை மொத்தம் 40 கேள்விகள் இருக்கும். இந்த 40 கேள்விக்கும் பொறுமையாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னம்னா ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா 40 கேள்விகள் வரும். இந்த 40 கேள்விகளுக்கும் மாணவர் கேள்வியை வாசித்து பார்த்து அவருக்கு எது சரின்னு படுதோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். மொத்தமாக இந்த 40 கேள்விகளையும் அவர் ஆன்சர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சப்மிட் யுவர் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் யுவர் ஆன்சர்ஸ் ஹேவ் பீன் சேவ்ட் தேங்க்யூ அப்படின்ட்டுருக்கும். இங்கே டன் அப்படின்ட்டுருக்கும். நம்மளுடைய கேள்விகள் எல்லாமே சேவ் செய்யப்பட்டது அப்படின்ட்டு சப்மிட் ஃபீட்பேக் அப்படின்ட்டும் வந்துடும் உங்களுக்கு. அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா முதல் இது முடிஞ்சிட்டதுனால ரெண்டாவது இது போகணும். சரிங்களா? இதில் பயிற்சி 1 நம்ம படம் அப்படிங்கிறத தொடங்கணும். இதில் இது டன் அப்படின்னு வந்துட்டனால அடுத்த இதுக்கு போகணும். நம்ம படம் செயல்பாடு அப்படிங்கிறதுல இங்கே இருக்கக்கூடிய காணொளிகளை நம்ம என்ன செய்யணும்னா கேட்கணும். என்பதை தெரிந்து கொள்ள காணொளி ஒன்றை பார்த்து பின்வரும் செயல்பாடுகளை செய்யலாமா? அடுத்து இருக்கக்கூடிய இந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கணும். இன்னைக்கு என்னமோ கவிதாவுக்கு எதையுமே பிடிக்கல. எதை பார்த்தாலும் கோபமா வருது. ஒரே சோகமா நடந்து போனா. அறையில் இருந்த கண்ணாடியில அப்புறம் அடுத்ததை கிளிக் பண்ணணும். கீழே இருக்கக்கூடியது அதுபோல் காணொலியை சொடுக்கிட்டு இதை பார்த்துக்கணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த காணொலியின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னோம்னா விடையளிக்கணும். இந்த கேள்விக்கும் விடையளிக்கணும். இப்போ அடுத்ததாக இங்கே உங்களுடைய பாலினம் இருக்கும். அதை தேர்வு செஞ்சுட்டு அதை என்ன செய்யலாம்னா அலங்கரிக்கலாம். இது உங்களுக்கு அலைபேசியில் மொபைல் ஃபோனில் வரல அப்படின்னம்னா 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் விஷயத்தில் பிரச்சனை இருக்காது. 5வதும் ஒன்று இருக்குது. இதை பார்த்துட்டு இதை முடித்ததுக்கப்புறம் மேலே வந்தீங்கன்னா மார்க் அஸ் டன் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ டன் கொடுத்துட்டனால இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம படம் பிரதிபலிப்பு அப்படின்ட்டுருக்கும். இப்போ நீங்கள் ஒன்று டன் கொடுத்ததுக்கப்புறம் தான் இது எல்லாமே அன்லாக் ஆகும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகாமல் இருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் இங்கே போயிட்டு மறுபடியும் இங்கே டன் அப்படின்னு கொடுத்ததுனால இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம படம் பிரதிபலிப்பு அன்லாக் ஆகியிருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா டு டூ அப்படிங்கிறதுல வியூ அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை பார்த்துட்டு ஆடியோ ஆடியோ ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தோன்னா கீழே ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா கீழே நமக்கு சில கேள்விகள் வரும். இந்த கேள்விகளுக்கு விடையளிச்சுட்டு சப்மிட் யுவர் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துடணும். அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னா பயிற்சி 2 அப்படிங்கிறது வரும். ஸோ இது போல் ஒன்று முடித்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் முடித்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா அன்லாக் ஆகும். அது வரைக்கும் லாக்கில் தான் இருக்கும். நம்ம கிளிக் பண்ணாலும் அந்த ஆப்ஷன் என்ன செய்யாதுன்னா நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ இது ஃபுல்லாக முடிச்சிட்டோமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னம்னா இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணோன்னா மை கோர்சஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த மை கோர்சஸ் கிளிக் பண்ணோன்னா இங்கே எவ்வளோ % முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இது 100% வந்தால் தான் இந்த மனநலம் மற்றும் வாழ்வியல் திறனை ஃபுல்லாக நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம்.